இப்போ 2021 தேர்தல் நெருக்கத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாரு. வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு அறிவிக்கிறார். அப்போது தேர்தலுக்காக இல்லாத மக்கள் அவங்க சார்ந்த சமூகத்துக்கான வளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை இந்த மாதிரி தேர்தல் நெருக்கத்துல ஒண்ணு கொண்டு வந்தாலே அது தேர்தலுக்காக தான் முடிவு பண்ண முடியாது. எல்லா ஆட்சியும் பண்றதுதானே இல்லங்க. நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு இருக்கு. அதை ஆய்வு பண்றாங்க. அதுல கொண்டுட்டு வந்ததுதாங்க. நீங்க சொல்லக்கூடிய திட்டமும் இப்ப நாங்க சொல்லக்கூடிய திட்டமும் வேறு இல்ல. அறிவிப்பு சொல்ற ஒரு தேர்தல் நேரத்துல ஒண்ணு கொண்டு வந்தாலே அது வந்து ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்துக்கு முன்னாடியும் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்துல இருந்தும் தொடர்ச்சியாக பாமகவினுடைய கோரிக்கையாக திரு ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் காலங்காலமாக நான் இப்ப இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் பதில் சொல்ல வேண்டியது. எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்திருக்கேன். சகோதரி சொன்னாங்க பெண்களை அட்ரஸ் பண்ணா நீங்க வந்து பெருமைப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக நான் பெருமைப்படுறேங்க. 35 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பெண்ணை தலைவராக ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழே வந்த தலைவர்கள், ஆண் தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். அவங்க குடும்ப அரசியல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதல்வர் தமிழகத்துல புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தான். வரலாறு தெரியாம நான் பேச மாட்டேன். ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ள கட்சிங்க இன்னைக்கும் பெண்ணை ஒரு சட்டமன்றத்துல எப்படி நடத்தக்கூடாது அந்த அளவுக்கு அவமானப்படுத்தியது திமுக. கருத்தை கொஞ்சம் வாங்கிக்கங்க. அது மட்டும் இல்லாம பொது வழிகள்ல வந்து அதே இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை கருணாநிதி அவர்கள் என்ன பேசினாருங்கிறத நான் சொல்ல கூட முடியாது. பெண்களுக்கு நெத்தியில கூட வந்து மாதவிலக்கு வருமா அப்படின்னு பேசினவர் தான் கருணாநிதி. இருக்கட்டும், உங்களுக்கு இல்லங்க, எங்களுக்கு தாங்க அருவருப்பா இருக்கு உங்களை நினைச்சா. இப்ப கூட நீங்க அனுபவமிக்க உதயநிதி அவர்களோட அனுபவமிக்க அரசியல்வாதி தானே. அந்த இடத்துல கூட பெண்ணை புறந்தள்ளி விட்டு உள்ள கட்சிகள்லயே குறைந்த அளவு எம்எல்ஏ சீட்டு பெண்களுக்கு எந்த கட்சி தமிழ்நாட்டிலேயே குறைவா கொடுத்தது பெண்களுக்கு? இவங்க வாக்குறுதியில போட்டிருக்காங்க 243 வாக்கு 33% இடஒதுக்கீடு நாங்க கொடுப்போம். சகோதரி கேட்டாங்க, நாங்க பொய் சொல்லி வரலன்னு. நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும் ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி முதல் கையெழுத்தே நீட்னு சொன்னீங்களே, இதை எங்கேயாவது போய் நீங்க மறைக்க முடியுமா? நான் கேட்கிறேன். நாங்க கேள்விகளை அடுக்கிக்கொண்டே போறோம். மகளிருக்காக நீங்க அதை தாலிக்கு தங்கம் திட்டம் நாங்க கொடுப்போம்னு சொன்னீங்க, 8 கிராம் தங்கம் கொடுப்போம்னு சொன்னீங்க, அதை கொடுத்தீங்களா? இன்னைக்கு தங்கம் விலை எங்க இருக்கு? அதை நீங்க ஈடுகட்ட முடியுமா? ஒவ்வொரு ஏழைக்குமே தங்கம் எட்டாத கனியா எங்கேயோ போயிட்டு. அப்படி இருக்கும்போது பல்வேறு அதிமுக காலகட்டத்தில் மக்களுக்காக இருந்த பல திட்டங்களை எல்லாம் நீங்க மூடு விழா செஞ்சிட்டீங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் தலையிலையும் 2 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கும். 9 லட்சம் கோடியை தாண்டி கடன் இருக்கு. 2025-26 15 லட்சம் கோடியாக கூட இருக்கிற அளவுக்கு உங்களுடைய நிர்வாக திறன் இல்லாம நீங்க உங்க சுய லாபத்திற்காக விளம்பரத்திற்காக நீங்க கடன் இருக்கு. நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க, பொருளாதாரத்துல இன்னைக்கு இந்தியாவில தமிழ்நாடு தான் முன்னிலை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. திட்டங்கள் இப்போ பல திட்டங்கள், மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, அதே போன்று கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், காலை உணவு திட்டம், இது எல்லாமே நேரடியாக போய் சென்று சேருதா இல்லையா? அவங்க சொன்ன மாதிரி கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு ஒரு டீம் காலி பண்ணி வச்சுட்டாங்க அதிமுக. இவங்க வந்து நிதியை கொடுக்க மறுக்கிறாங்க. இதையெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சியை வந்து தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் பாராட்ட மனம் இல்லாட்டி கூட அமைதியா இருக்கணும். போக்குவரத்து துறையில மட்டுமே 5.5 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு. அதை பாராட்ட சொல்றீங்களா? நீங்க விடியல் பயணம் கொடுக்கறீங்க, பரவாயில்ல. போக்குவரத்து துறையில கொடுக்க முடியாத ஒரு நிலை. ஆசிரியர்களுக்கு பழைய நீங்க கொண்டு வந்து ஆசிரியர் ஓய்வு திட்டம் இந்த ஆட்சியில மட்டும் தான் டிமாண்ட் வருதா? டாஸ்மார்க் இந்த ஆட்சியில மட்டும் தான் டிமாண்ட் வருதா? டாஸ்மார்க்க உருவாக்குனதே நீங்க தானே? ஆமா, இல்ல டாஸ்மார்க் நிறுவனத்தை உருவாக்கி ஊரு பூரா சாராய கடை திறந்தது நீங்க 500 மூடுவா 1000 ஏன் அப்படி செஞ்சீங்க? உங்க ஆட்சியில மூடிட்டு போயிருக்க வேண்டியதானே? கொரோனா 43 நாள் அதிமுக ஆட்சியில நாங்க வந்து யாரும் மதுக்கடை வச்சுக்கல. இவங்க ஆட்சி நாங்க யாரும் மதுக்கடை நடத்தினாலும் மதுவுக்கு எதிரானவர்கள் வைசிக்கா. அது திமுக அண்ணா திமுக மது இருக்கு
இருக்கக்கூடாது என்பது விசிகாவின் நிலைப்பாடு. நீங்க ஏன் செய்யலாம்னு கேட்கிறோம் நாங்க. நான் விசிகா பத்தி இப்ப பேசல, திருமாவளவனை பத்தி இப்ப பேசல. சரி. கருப்பு சட்டை கொடி எடுத்துக்கிட்டு நின்னாங்கல்ல, கொரோனா 2வது அலையில ஒரு நாள் டாஸ்மாக் கடையை மூடினாங்களா? 43 நாட்கள் டாஸ்மாக் கடை திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சியில மூடி இருந்ததா இல்லையா? பதில் சொல்ல சொல்லுங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல. ஏன் தந்தீங்க? ஏன் தந்தீங்க? ஏன் தந்தீங்க? அப்படி நீங்க மூடாதீங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்லி 2500 ரூபாய் லேசர் முன்னாடி போட்டவங்க நீங்க எந்தெந்த மாதிரி பேசிருக்கீங்க? 2வது அலையில மூடினாங்களா? பதில் சொல்லுங்க.